இன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 60 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் மட்டும் நாங்க கடவுள் மறுப்பு பேசல. தமிழர்களுடைய பாரம்பரியத்துல அங்கொன்றும், இங்கொன்றுமாக தொடர்ச்சியாக கடவுள் மறுப்பு அப்படின்ற கோட்பாடு வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. சிவவாக்கியர் வந்து "நட்டக்கல்லும் பேசுமோ" அப்படின்னு சொன்ன கருத்தா இருக்கட்டும், திருவள்ளுவர் வந்து "தெய்வத்தால் ஆகாதெனினும்" அப்படின்னு சொன்ன கருத்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதனுடைய கூறுகள் தான் அப்படின்றாங்க. அதாவது கடவுள் மறுப்பு வந்து தமிழர்களுக்கு இருந்ததுதான்னு என்ன கேட்டால் எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச முதல் தொல்காப்பியமே என்ன சொல்லுதுன்னா 5 திணைகள்லையும் 5 வகையான தெய்வ வழிபாடு இருந்ததுங்கிறது தொல்காப்பியர் சொல்கிறார். நீங்கள் சங்க இலக்கியங்கள் எங்கே பார்த்தாலும் தெய்வத்தினுடைய பெயர்களும் வழிபாடு செய்யாத இடங்களும் இல்லவே இல்லை. எல்லாரும் ஒரு விதத்தில் வழிபாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிலத்திலும் ஒரு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற அங்கொன்றும் இங்கொன்றுங்கிற சான்று கூட சரியான சான்று கிடையாது. எங்கேயும் டைரெக்டாக கடவுள் இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன சிவவாக்கியர் பாட்டு கூட பாருங்கள், பேரே பாருங்கள், அவருக்கு சிவவாக்கியர் தான். அவர் இப்போ இதை பாடுறாருங்கிறீங்க, என்ன பாடுறாரு? நட்டக்கல்லும் பேசுமோன்னு பாடுறாருங்கிறீங்க. அவர் இந்த முழு பாட்டை பாருங்கள், என்ன பாடுறாரு? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்தர்கள் வந்து சமயத்தில் 4 நிலைகள் இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதில் 3வது நிலைக்கு பேர் யோகம்னு பேர். யோக நிலைனா என்னென்னா, இப்போ சரியைனா என்னென்னா தெய்வத்தை வெளியில் மட்டுமே கும்பிட்றது, உள்ளே இருக்க வரமாட்டார். சும்மா வெளியில் கும்பிடுவோம், பூ போடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம், அதோட முடிஞ்சிடும். கிரியைங்கிறது வெளியில் இருக்கிற தெய்வத்தோடு சேர்த்து உள்ளேயும் அந்த தெய்வத்தை நினச்சி அவனுக்காக மனமுருகி வேண்டுறது, இதுக்கு பேர் கிரியை. இப்போது வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிற தெய்வம் வெளியில் மறைஞ்சி இப்போ உள்ளே மட்டுமே இருக்கிற தெய்வத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு பேர் தான் யோகம். அப்போ உள்ளே இருக்கிற தெய்வத்தை நோக்கி போகிற போது நீங்கள் வெளியில் இருக்கிற தெய்வத்தையே பெருசாக நினச்சிக்கிட்டு அதையே வச்சு கொண்டாடிட்டு இருந்தால் உள்ளே இருக்கிற தெய்வத்தை உங்களால் பார்க்க முடியாதுறாங்கிற யோக நிலையில் தான் சித்தர் பாடினார். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலுங்கிறார். கடவுள் உள்ளே இருக்கிறாருப்பா, அவரை பார்க்க முயற்சி பண்ணுன்னு சொல்கிறார். இது எப்படி ஒரு நாத்திகத்தின் குரலாக மாறும்? ஏன்னா இதே சிவவாக்கியர் தான் பாடுறாரு. சிவாய என்னும் அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புவோருக்கு உண்மையான அச்சரம். இதே சிவவாக்கியர் தான் பாடுறாரு. அப்போ இந்த இடத்துல நாத்திக குரலா பாடிட்டு இந்த இடத்துல சிவா சிவான்னு சொல்லுவாரா? இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க மாதிரியே என்ன அவர் இல்லையே. இப்போ திருக்குறளுமே எடுத்துக்கோங்க, கடவுள் வாழ்த்து பாடுறாரு எடுத்த உடனே. அப்ப நானும் சொல்றேன், தெய்வத்தால் ஆகாதவனும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மரபுப்படி முதல்ல ஒரு பாடல் எழுதுகிற போது காப்பு செய்யுளுங்கிறது வந்து மரபு. காப்பு செய்யலே எதை பாடுவாங்கன்னா தெய்வத்தை தான் பாடுவாங்க, அது ஒரு மரபு. இப்போ நீங்கள் இது இடைச்செருகள் எடுத்துக்கோங்க, உள்ள எங்கேயுமே தெய்வங்கள் வரலையா? உள்ள எங்கேயுமே நம்பிக்கைகள் வரலையா? சரி, நான் கேட்குறேன், தெய்வத்தால் ஆகாதெனினும்னு பாடுறாரு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா பிறவி நம்பிக்கை மட்டும் எப்படி வந்தது? பிறவி நம்பிக்கை மட்டும் எப்படி வந்தது? பாடுறாருல, ஒரு தான் கற்ற கல்வி எழுமையும் 7 பிறவிக்கு வந்து வரும்னு சொல்கிறாருல்ல. கடவுள் நம்பிக்கை இல்லாத எப்படி பிறவி பேசினார்? கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா எப்படி பிறவி பேசுவார்? நல்லா பாருங்கள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு என்னன்னா, இது தெய்வம் இல்லைன்னு சொல்ல வரல.